Hi friends, welcome to RPJP Vlogs. இன்னைக்கு வாழைத்தண்டு ஜூஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைத்தண்டு ஜூஸ் எல்லாருமே குடிக்கலாம். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. கிட்னி ஸ்டோன் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாழைத்தண்டு ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள்: ஒரு எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி இலை, சின்ன சின்னதாக இஞ்சி துண்டு வெட்டி வச்சுருக்கேன், 4-5 சின்ன வெங்காயம், ஜீரகம், கல்லுப்பு, தயிர், இந்த அளவுக்கு வாழைத்தண்டு வெட்டி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தண்ணியில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மோரும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாழைத்தண்டை வெட்டி இதில் தான் போட்டு வைக்கணும், அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த வாழைத்தண்டை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது நாரும் சேர்ந்து வரும். 2 பக்கம் இருக்க நாரையும் எடுத்து விட்டுக்கிறேன். மறுபடியும் கட் பண்ண நார் வந்துட்டே இருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இதே மாதிரி தண்டில் இருக்க எல்லா வாழைத்தண்டையும் ரவுண்டாக வெட்டி அதில் இருக்க நாரெல்லாம் பிரித்து எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெட்டிகிட்டு இருக்கும்போதே நான் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன். இதே மாதிரி தயிர் கலந்த தண்ணி அல்லது மோர் கலந்த தண்ணியில் தான் நம்ம வாழைத்தண்டை ஆட் பண்ணணும். சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வெற்றிலைக்கு போடுற அந்த சுண்ணாம்பு கூட கலந்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் திரும்ப சின்ன சின்னதாக வெட்டிக்கிறேன். ஏன்னா மிக்சியில் போடும்போது இந்த ரவுண்டாக போடுறது அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதை சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இந்த தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா துண்டுகளையும் நான் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்க போகிறேன். வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் இது சிறந்த மருந்தாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நெஞ்சு எரிச்சல், அஜீரண கோளாறு, இந்த மாதிரி வியாதிகளுக்கும் இதை குடிச்சிட்டு வந்தால் நல்ல தீர்வாக இருக்கும். மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்களும் இதை ரெகுலராக குடிச்சிட்டே வரலாம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் எடுத்து அந்த கொஞ்சம் இருக்கிற அந்த நாரை கூட எடுக்கிறதுக்காக அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் நார் கூட நம்ம வெளியில் வந்துடுது. இது மூலமாக நம்ம எல்லா நாரையும் வெளியில் எடுத்துடலாம். ஒரு ஸ்டிக் வச்சு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த 1-2 நார் கூட வெளியில் வந்துடுது. இதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் சுற்றி எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இதை அப்படியே 5 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கிறேன். நல்லா அலசிட்டு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே அரைச்சி இதோட ஜூஸ் மட்டுமே வெறுமனே எந்த இன்க்ரீடியன்ஸும் இல்லாமல் குடிக்கலாம். ஆனால் இதோட டேஸ்ட்டால் ஒரு சிலருக்கு குடிக்க முடியாமல் இருக்கும். அதுக்காக நான் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து எந்த தண்ணியும் இல்லாமல் இதை மட்டும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது கூட இந்த மிச்சம் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம், 5-6 சின்ன வெங்காயம், 3-4 ஸ்பூன் தயிர் விட்டுக்கிறேன். இந்த தயிர் சேர்த்து அரைக்கும் போது அந்த வாழைத்தண்டு ஸ்மெல் இருக்காது. இது கூடவே 2 துண்டு இஞ்சி, மல்லி இலை, இது 2ஐயும் சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஏதாவது வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த நாரெல்லாம் வெளியில் வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நாரெல்லாம் புழிஞ்சு எடுத்துட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேன்.
இதில் எனக்கு 2 டம்ளர் அளவுக்கு ஜூஸ் கிடைச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.